அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது முருகேஷ் டாக்ஸ். மகாபாரத போர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அர்ஜுனனும் கர்ணனும் தான். ஆனால் அந்த மாபெரும் போருக்கு பின்னால் யாருக்கும் தெரியாத பல ரகசிய பந்தங்கள் ஒளிந்து கிடக்கின்றன. அதில் மிக முக்கியமானது நீதியின் வடிவமான விதுரருக்கும் கொடைவள்ளல் கர்ணனுக்கும் இடையிலான அந்த ஆச்சரியமான உறவு. இவர்கள் இருவருக்கும் அப்படி என்ன தொடர்பு? விதுரர் ஏன் கர்ணன் மீது தனி பாசம் கொண்டிருந்தார்? இதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகாபாரதம் என்ற பெருங்கடலில் எத்தனையோ மாவீரர்கள் இருந்தாலும் மனதளவில் ஒருவருக்கு ஒருவர் மிக நெருக்கமாக இருந்த இரண்டு ஆன்மாக்கள் விதுரரும் கர்ணனும் தான். இவர்களது உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் அவர்கள் சுமந்து வந்த பிறப்பின் சுமையை ஆராய வேண்டும். விதுரர் தர்மதேவனின் அம்சம், வியாச முனிவரின் அருளால் பிறந்தவர். ஆனால் ஒரு பணிப்பெண்ணின் வயிற்றில் பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அரியணையில் அமரும் தகுதி இருந்தும் அவர் அமைச்சர் என்ற அளவிலேயே நிறுத்தப்பட்டார். அதேபோல் கர்ணன் கதிரனின் மைந்தனாக கவச குண்டலங்களோடு பிறந்து ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்ததால் சூதபுத்திரன் என்று காலந்தோறும் பல கசையடிகளால் அவமானப்படுத்தப்பட்டான். இந்த இருவருமே அரண்மனை சுவர்களுக்குள் வாழ்ந்தாலும் அந்த சுவர்கள் இவர்களை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. விதுரர் கர்ணனை பார்க்கும்போதெல்லாம் தன்னுடைய இளமை காலத்தில் தான் சந்தித்த அதே ஏளன பார்வைகளை கர்ணனுடைய கண்களில் கண்டார். இந்த உலகம் நம்முடைய இரத்தத்தை தான் ஆராய்கிறது, நம்முடைய இரத்தத்தில் கலந்திருக்கும் திறமையை பார்க்க மறுக்கிறது என்ற விதுரர் பலமுறை கர்ணனிடம் அந்தரங்கமாகவே பேசியிருக்கிறார். இந்த சமூக புறக்கணிப்பு தான் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு தந்தை மகன் உறவு கொண்ட ஒரு பிணைப்பை உண்டாக்கியது. கௌரவ சபையில் கர்ணன் நுழையும் போதெல்லாம் பீஷ்மரும் துரோணரும் அவனது குலத்தை குறித்து கேள்வி எழுப்பிய போது விதுரர் மட்டும் அமைதியாக, அதே சமயம் ஆழமான சிந்தனையுடன் அவனை பார்ப்பார். விதுரருக்கு தெரியும் கர்ணனிடம் இருக்கும் வீரம் அர்ஜுனனுக்கும் மேலானது என்று. ஆனால் தர்மத்தின் பக்கம் நிற்கும் விதுரருக்கு கர்ணன் துரியோதனனுடைய அநீதிகளுக்கு துணையாக நிற்பது பெரும் வேதனையை அளித்தது. ஒருமுறை துரியோதனன் விதுரரை உண்ணும் தட்டில் எச்சில் துப்பும் ஒட்டுண்ணி என்ற மிக கேவலமாக வசைபாடிய போது விதுரர் தன் வில்லை உடைத்துவிட்டு சபையை விட்டு வெளியேறினார். அந்த சமயம் கர்ணன் மட்டுமே அந்த வலியின் ஆழத்தை உணர்ந்தான். அமைச்சரே, உங்களுக்கே இந்த நிலை என்றால் ஒரு தேரோட்டியின் மகனான எனக்கு இந்த சபை எந்த மரியாதை கொடுக்கும் என்று கர்ணன் கேட்டபோது விதுரர் சொன்னார், மகனே கர்ணா, அதிகாரம் என்பது குருடானது. அது அறிவையும் வீரத்தையும் மதிக்காது. நீ உன் நண்பனுக்காக நிற்கிறாய், நான் தர்மத்திற்காக நிற்கிறேன். ஆனால் ஒரு நாள் வரும், அப்போது இந்த உலகிற்கு தெரியும் நீயும் நானும் தான் இந்த சரித்திரத்தின் உண்மையான நாயகர்கள் என்று. இவ்வாறு அதிகார வர்க்கத்தை அடக்குமுறைக்கு எதிராக இருவருமே ஒவ்வொரு பாதைகளில் நின்றாலும் மனதளவில் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்தனர். கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்கு தூது வந்த அந்த இரவு மகாபாரதத்தில் மிக முக்கியமான திருப்புமுனை. துரியோதனன் ஒரு மாபெரும் விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் கிருஷ்ணர் அதை தவிர்த்துவிட்டு விதுரரின் எளிய குடிசைக்கு சென்றார். அங்கே விதுரரின் மனைவியும் விதுரரும் அளித்த அந்த அன்பான உபசரிப்பை கண்டு கிருஷ்ணரே நெகிழ்ந்து போனார். அந்த செய்தி அறிந்த காரணன் அந்த இரவில் விதுரரை சந்திக்கச் சென்றார். அங்கே நடந்த உரையாடல் மிக நீளமானது. அமைச்சரே, ஒரு கடவுளே உங்கள் குடிசைக்கு தேடி வந்திருக்கிறார் என்றால் உங்கள் தர்மம் எவ்வளவு பெரியது என்று கர்ணன் வியந்து கேட்டான். அதற்கு விதுரர், கர்ணா, அந்த பரந்தாமன் உணவை தேடி வரவில்லை, உண்மையான அன்பை தேடி வந்தான். நீயும் அப்படித்தான். துரியோதனனிடம் நீ அன்பை தேடுகிறாய், ஆனால் அவன் உன்னிடம் அதிகாரத்தை தேடுகிறான். பாசத்திற்காக நீ உன் ஆன்மாவை வைக்காதே என்று எச்சரித்தார். ஒரு பக்கம் கௌரவர்களின் சூழ்ச்சி, மறுபக்கம் பாண்டவர்களின் நியாயம். இந்த இரண்டுக்கும் இடையில் சிக்கி தவித்த கர்ணனுக்கு விதுரர் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். கர்ணனின் வாழ்விலேயே மிகப்பெரிய சோதனை அவனுடைய கவச குண்டலங்களை தானமாக கொடுத்ததுதான். இந்திரன் பிராமண வேடத்தில் வந்து கேட்டபோது அது சதி என்று தெரிந்தும் கர்ணன் தன் சதையை அறுத்து கொடுத்தான். இந்த தியாகத்தை கேட்டதும் அஸ்தினாபுரமே அதிர்ந்து போனது. ஆனால் விதுரர் மட்டும் ஓடோடி சென்று கர்ணனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். நீ முட்டாள் என்று இந்த உலகம் சொல்லலாம், ஆனால் உன்னை போன்ற ஒரு மாவீரன் இனி பிறக்கப் போவதில்லை. உன் உடலிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட நீ சிரித்துக்கொண்டே தானம் கொடுத்தாயே, அந்த சிரிப்புதான் தர்மத்தின் வெற்றி. நீ உன் கவசத்தை இழந்துவிட்டாய் என்று வருந்தாதே, நீ இன்று மரணத்தை வென்றுவிட்டாய் என்று கதறி அழுதார். இதுபோன்ற ஒரு பெருமையான ஒரு வீரனுக்காக இப்படி கண்ணீர் விட்டது கர்ணனுடைய மனதை உருக்கியது. ஐயா, உங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு 1000 கவசங்களுக்கு சமம் என்று கர்ணன் விதுரரின் கால்களில் விழுந்து வணங்கினான். இது வெறும் பாசமல்ல, இது இரண்டும் உன்னத மனிதர்களுக்கிடையே நிகழ்ந்த தெய்வீக உறவு. போர்க்களம் நோக்கி கர்ணன் புறப்படும் அந்த இறுதி தருணம் மிக உருக்கமானது. பாண்டவர்கள் தன் தம்பிகள் என்று தெரிந்த பிறகும் உண்ட வீட்டிற்காக துரியோதனனுக்காக உயிரை கொடுக்க செல்கிறான் கர்ணன். விதுரர் அவனிடம் மீண்டும் ஒரு முறை கெஞ்சினார், மகனே, வேண்டாம், இது தற்கொலைக்கு சமம். அர்ஜுனனுடைய அம்புகளுக்கு நீ இரையாக போகிறாயா என்று கேட்டார். அதற்கு கர்ணன் சொன்ன பதில் மிக முக்கியமானது. அமைச்சனே, நான் பாண்டவர்களோடு சேர்ந்தால் வரலாறு என்னை ஒரு துரோகி என்று சொல்லும். ஆனால் துரியோதனனுக்காக மடிந்தால் வரலாறு என்னை ஒரு உண்மையான நண்பன் என்று சொல்லும். எனக்கு அரியணை வேண்டாம், அழியாத புகழ்தான் வேண்டும். நீங்கள் எனக்காக வருந்தாதீர்கள், தர்மம் வெல்லட்டும். அதற்காக நான் பலியானாலும் மகிழ்ச்சியே. விதுரர் மௌனமாக கர்ணனை ஆசீர்வதித்தார். அந்த மௌனத்தில் ஒரு தந்தை தன் மகனை போருக்கு அனுப்பி வைக்கும் வலியும் ஒரு ஞானி தியாகத்தை போற்றும் மரியாதையும் கலந்திருந்தது.
விதுரர் மற்றும் கர்ணன் இடையிலான இந்த உறவு மகாபாரதத்தின் மிக நெகிழ்ச்சியான மற்றும் நீண்டதொரு காவிய பகுதி. அடுத்த ஒரு பதிவில் இன்னொரு ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.